தேவையற்ற பாலுறவுகள், அதுவும் பாதுகாப்பு உரைகள், ஆண் உரை அல்லது பெண் உரை அல்லது வேறு எதுவும் பாதுகாப்பு முறைகள் இல்லாமல் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு 20 பாக்டீரியல் நோய்கள் இருக்குது. ஹெச்ஐவி தவிர தடுக்கக்கூடிய நோய்களே ஒரு 20 நோய்கள் இருக்குது. சிஃபிலிஸ், கொனோரியா, எல்ஜிவி, ஜிவி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதை தவிர சரி செய்ய முடியாத நோய்கள் கொஞ்சம் இருக்குது. ஹெச்ஐவி அதில் முக்கியம். அதை தவிர உயிர்கொல்லி அல்லாத ஹெர்பிஸ், ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி, அதை தவிர வார்ட்டு, இப்படி ஒரு குரூப் ஆஃப் நோய், ஹெப்படைட்டிஸ்ன்னு ஜாண்டிஸ் நோய்கள், பல்வேறு நோய்கள் இந்த பாலியல் உறவுகள் மூலமாக பரவக்கூடும். அந்த பரவுகள் ஆபத்தானவை தான். அது பல நோய்கள் குணப்படுத்தவும் முடியாது. இந்த வைரல் நோய்கள்லாம் பெரும்பாலும் குணப்படுத்தவே முடியாது. பாக்டீரியல் நோய்களுக்கு கரெக்டாக நேரத்தில் வந்தாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ண முடியும். இது நம்ம நினைக்கிறத விட பரவலாக இருக்குது. அதுவும் செக்ஸ் டூரிசம்னே இப்போ இருக்குது. அப்படிங்க. தாய்லாந்து ரொம்ப பாப்புலர் செக்ஸ் டூரிசம். உலகம் முழுவதும் யார் வேணாலும் அங்கே போகலாம். ஒரு மாதத்திற்கு, ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்திற்கு ஒரு மனைவி மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணை வச்சுக்கலாம். அந்த மாதிரி அங்கே அது ஒன்றும் அதில் அரசாங்கமோ மற்ற எந்த தடைகளுமோ அங்கே கிடையாது. இந்தியாவில் செக்ஸ் டூரிசம் அப்படின்னா கோவா, அது ரொம்ப பாப்புலர். அது அந்த மாதிரியாக இருக்குது. இப்போது மசாஜ் பார்லாம் வந்த பிறகு எல்லா ஊர்கள்லையும் அது கிட்டத்தட்ட எளிமையான ஒரு விஷயமாக அந்த செக்ஸ் விஷயங்கள் மாறி கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது.